ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அபிலா தேவராஜன் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க டெலிவரி பார்ட் 1. இது வந்து டெலிவரி பார்ட் 2. அதில் உள்ள மீதி கதைகள் தான் இதில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் டைம் ஓவர் ஆனதுனால தான் வந்து சொல்ல முடியல, உடனே கட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆச்சு. மீதி கதை குழந்தை பிறந்த வரைக்கும் வந்து இதில் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வளைகாப்பு போட்டாங்க. போட்டுட்டு இருக்கும்போது நான் ஓரளவுக்கு வந்து நார்மல் ஆகிட்டேன். ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டேன் மீன்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருந்த உடனே, சரி நம்மளும் சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டேன். அப்புறம் வளையல்லாம் போட்டாங்க. போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. கை நிறைய வளையல் 2 பக்கமும் போட்டு நல்லா கிளு 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 கிளுன்னு நல்லா ஆட்டிட்டு அப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு கிளம்பும்போது என்ன ஆச்சுன்னா, ஹஸ்பண்ட் வந்து எதிர வரக்கூடாதாம். அவங்க தள்ளி வேற எங்கேயோ இருக்கணுமா. அதனால அவங்கள பிடிச்சி கொண்டு எங்கேயோ கொண்டு வச்சுட்டாங்க. எனக்கு ஏதோ என்னடா இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு போறோமோ அம்மாவை விட்டு போற மாதிரி அப்படியே தலையா கண்ணீர் வருது. இருந்தாலும் சரி நம்ம அழக்கூடாது அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்து போயிட்டோம். அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கண்ணீர்லாம் கட்டிட்டோம் அவங்களுக்கு அப்படி சொன்னாங்க. எனக்கு நான் பார்க்கல, அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போகும்போதே எல்லாரும் ஓகே தானே ஓகே தானே அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஓகே தான் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த 8வது மாதம் மறுநாள் ஸ்டார்ட் ஆகிட்டுல, 8வது மாதம் அப்படியே போயிடுச்சு. அது 8வது மாதமும் ஓரளவுக்கு நல்லா நல்லா போயிட்டு அப்புறம் பேபி க்ரோத்தும் நல்லா இருக்குது. எல்லாமே ஓகே. எந்த ஒரு தைராய்டு எதுவுமே, சுகர் எதுவுமே இல்லை. எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது. வாட்டர் லெவலும் கண்ட்ரோலாக இருக்குது. நீ இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டு எயித்து மந்த்து முடிஞ்சு 9th மந்த்து ஸ்டார்ட் ஆகி 2 நாள் தான் இருக்கும். என்னாச்சுன்னா அன்னைக்கு செக்கப் எனக்கு. ஓகேங்களா, எனக்கு அன்னைக்கு வந்து செக்கப். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் செக்கப் பண்ணுறதுக்கு. நானும் என் ஹஸ்பண்டும் தான் போகிறோம். பைக்கில் தான் போனேன். ஏன்னா வடக்கன்குளம் ட்ராவல் பக்கம்தான் அப்படிங்கும்போது சரி பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே போயிட்டோம். எனக்கு வயிறு அந்த அளவுக்கு பெருசாலாம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. சாரீலாம் கட்டும்போது மட்டும்தான் எனக்கு ரொம்பவே பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இதில் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். மற்றபடி வந்து எனக்கு எதுவுமே வயிறில் ரொம்ப பெருசாலாம் வந்து தெரியாது. ஓரளவுக்கு நல்லா தான், ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். அப்போ வந்து நான் நினச்சிட்டேன், அப்போ இன்னும் 9ஆம் மாதத்துக்கு அப்புறம் தான் பெரிய வயிறு ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இனிமேல் தான் நல்லா பேபி வந்து நல்லா வளருவாங்க, அவங்களுக்கு சத்துலாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு போனோம். போயிட்டு வந்து எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. நார்மல் தான். இனி வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து செக்கப் வரணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு இருந்தீங்க. இனி வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் சரி வாரத்துக்கு ஒருக்கா வந்துடுறோம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடியெலாம் என்னெல்லாமோ எடுத்து தந்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஊருக்கு கிளம்பணும். சண்டே வந்து நைட்டு வந்து அவங்க வந்து ஊருக்கு கிளம்பணும். ஏன்னா மறுநாள் அவங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால அவங்க வந்து எப்போவுமே கிளம்பிடுவாங்க. நைட் தங்க மாட்டாங்க அதிகமாக. அப்புறம் வந்து நான் வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் மதியம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோமா, டயர்டாக இருந்தோன்னே சாப்பிட்டு அதனால் எல்லோரும் தூங்கியாச்சு. இவங்களே சரி வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் போங்க, இப்போவே எதுக்கு போகணும், வெயிலாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தூங்கிட்டாங்க. எல்லாருமே தூங்கிட்டோம். எனக்கு நான் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கேன். தூங்கவே என்னால் முடியலை. ஒரு மாதிரி எனக்கே ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக வந்த வலிக்கும் இப்போ இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கும் வந்து எனக்கு வித்தியாசம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னடா ஒரு மாதிரி இருக்கு என்ன அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் நம்பிக்கைன்னா சரி இன்னைக்கேவா பிறக்க போகுது, இன்னைக்கே வலி வரப்போகுது, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து இருந்துட்டேன். அசால்ட்டான்னு இல்லை, சரி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரளவுக்கு நானே என்னை தைரியப்படுத்திக்கிட்டு வந்து இருந்துட்டேன். அப்புறம் வந்து ஈவினிங் ஆகிட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளம்புறாங்க ஊருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்காங்க. எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. எனக்கு ஏதோ ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லணும். இல்லை நான் பாத்ரூம் போகிறேன் வரேன், யூரின் போகிறேன் வரேன், யூரின் போகிறேன் வரேன் அப்படியே இருந்துட்டு இருக்கேன். அவங்க என்னாச்சும் ஏன் பாத்ரூமுக்கே போயிட்டு இருக்காள். இல்லை சும்மா அந்த டைமில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட வந்து நான் வந்து சொல்கிறேன். அவங்க வந்து சரி அப்போ உடம்பு பார்த்துக்க, ஏதாவது ஒன்றா டக்குன்னு ஃபோன் போடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. இல்லை எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்குது, எனக்கு பஜ்ஜி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள இருங்கன்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை. அந்தளவு சரி வாங்கிட்டு வாங்க, பஜ்ஜி வாங்கிட்டு வாங்க, நான் பஜ்ஜி சாப்பிடணும் அப்படின்னா அவங்க போய் பஜ்ஜி வாங்கிட்டு வந்துட்டாங்க.
வந்தோடனே அதை சாப்பிட்டாச்சு. அப்புறம் மணி ஒரு 6 மணிக்கிட்ட ஆயிட்டு, 6 மணி 6:30 கிட்ட ஆயிட்டு. அப்புறம் நான் போறேம்மா, ரொம்ப இருட்டிட்டு அப்படின்னாங்க. அப்படியா போறீங்களா? எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, மாசமா இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இவ்வளவு நாள் ஒழுங்கா இருந்தெல்லாம் அதே மாதிரி இருந்துக்க இப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல இல்ல, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வந்து துரத்தி விட்டாச்சு மறுபடியும் கடைக்கு. அவங்க போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வந்து நான் பாதி, என் தங்கச்சி பாதி. என் தங்கச்சிக்கு எடுத்து வச்சிருந்தேன், நான் பாதி சாப்பிட்டுட்டேன். ஒன்றும் ஃபுல்லாக சாப்பிட முடியல அப்படின்ட்டு என் தங்கச்சிக்கு பாதி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவங்க சரி நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் அதில் கிளம்புரு, எனக்கு லைட்டாக வயிறு வலிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வந்து சொல்லிட்டேன். அவங்க என்ன வயிறு வலிக்குதா, என்ன சிரிச்சுட்டே சொல்ற வயிறு வலிக்குதா அப்படின்ட்டு. சும்மா தானே சொல்றேன் நான் கிளம்புறேன்ட்டு அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வித்தியாசமா வயிறு வலிக்குது, நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஜாலியா போறோம். போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த ரோடு கொஞ்சம் மோசமா, போன வீடியோல சொல்லியிருப்பேன்ல, தூக்கி போட போட எனக்கு வயிறு வலி ரொம்பவே ஜாஸ்தியாயிட்டு. நம்ம பைக்ல அவங்கள எப்படி பிடிச்சிருப்போம்ல, அவங்க ஷோல்டரை வந்து நம்ம எப்படி பிடிச்சிருப்போம், அது வந்து அவங்க வயிறு வலிக்கும் போது ரொம்ப அழுத்தி பிடிக்கும்போது அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கா. இல்லை வயிறு வலிக்குது, முடியலையா, நிறுத்திட்டு காரை வேணும் வர சொல்லட்டா, பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு கார் வரேன். இல்லை இல்லை பக்கம் தான், நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்கே போனால் சுத்தமாக வயிறு வலி முடியல, அதுக்கு ரொம்ப வலி ஜாஸ்தி ஆயிட்டு. அப்புறம் அங்கே வந்து உடனே எனக்கு என்ன இருக்க கண்டிஷனை பார்த்துட்டு உடனே என் ஷீட்டை தூக்கி முன்னாடி வச்சுட்டாங்க டாக்டருக்கு. முன்னாடி வச்சு அப்புறம் என்ன செக் பண்ண, இல்லை கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிட்டு, இன்னைக்கு வந்து அட்மிட் ஆயிருங்க, நார்மல் டெலிவரி தான், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. உடனே என் ஹஸ்பண்ட் சந்தோஷம் தாங்க முடியாம டாக்டர் ரூம்ல வச்சு, டாக்டர் முன்னாடி வச்சு எங்க அம்மாட்ட ஃபோன் போட்டு, அத்தை அத்தை டக்குன்னு வந்துருங்க, எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துருங்க, அவளுக்கு வயிறு வலி வந்துட்டு இன்னைக்கே குழந்தை பறந்துருமா, அட்மிட் பண்ணணுமா அவளை அப்படின்ட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நான் உள்ள இருக்கேன். நம்ம செக் பண்ண தானே செஞ்சிருக்காங்க, எதுவும் நம்மகிட்ட எதுவும் சொல்லலையே அட்மிட் ஆகணும்ட்டு, இவங்க இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்படின்ட்டு வெளியே நடந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றேன். உனக்கு இன்னைக்கு பறக்க போகுது, இன்னைக்கு ஒன்று அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு வயிறு வலி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு, என்னால தாங்கவே முடியல. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியாச்சு. அம்மாவும் தங்கச்சும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாமே ரெடியாக தானே எடுத்து வச்சிருப்போம், அதனால கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஓரளவுக்கு வலி வந்து கண்ட்ரோலாகவே தான் இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு நடந்துட்டு இருந்துச்சு. இனிமா எல்லாமே கொடுத்து ஓரளவுக்கு எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ட்ரிப்ஸ் வந்து மார்னிங் தான் எனக்கு வந்து போட்டாங்க. நைட்டெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு வந்து லைட்டாக பிளட் எல்லாம் பட ஆரம்பிச்சிட்டு, அப்போ ஓரளவுக்கு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, சரி நார்மலில் பெற்றுடலாம் எப்படினாலும் கஷ்டப்பட்டுனாலும் அப்படின்ட்டு. நான் என் ஹஸ்பண்ட்ட எப்படினாலும் சைன் போட்டுறாத, ரொம்ப இது பண்ணி கேட்பாங்க, சைனே போட்டுறாத, நான் முக்கிய நாள் எப்படியாவது நான் வந்து பெற்றுருவேன், நார்மல் டெலிவரி எனக்கு ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் நம்பிக்கை எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் தாங்க வலி வச்சு உயிரை எடுத்துச்சு அப்படியே. ஏன்னா நைட்ல இருந்தே வலியை தாங்கிக்கிட்டே தான் இருக்கிறேன். காலையில ட்ரிப்ஸ் போட்டாங்க, வலி உச்சகட்ட வலி ஆகிப்போச்சு. சரிதான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் கண்ட்ரோலே ஓரளவுக்கு இழக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ வலி, நான் ஜன்னலை குத்துறேனா, பெட்டை குத்துறேனா, என்னை விடுங்க, நான் தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு அவ்வளோக்குலாம் நான் வந்து கத்தி 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 அழுதேன் நான். ஆனா அதெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனா என்னையும் மீறி நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஏம்மா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போம்மான்னு எங்க அம்மா ஒரு சைட்ல உட்காந்து அழுறாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு சைட்ல உட்காந்து அழுறா. அப்புறம் வந்து பனிக்கூட நீரை வந்து அவங்களே வந்து உடச்சி விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாவே பனிக்கூட நீராவே இல்லை, ட்ரெஸ் ஃபுல்லா ஆயிருச்சு. அப்புறம் வந்து வலி ரொம்பவே ஸ்டார்ட் ஆயிட்டு. அதுக்கப்புறம் சரி டெலிவரி வார்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் எல்லாம் இது பண்றாங்க. இல்லை நான் என்ன விட்டுங்க, நான் தெரியாம வந்துட்டேன், எனக்கு விஷம் ஊசி போட்டு கொல்லுங்க அப்படி இப்படின்னு ஆச்சா ரொம்ப கத்தி ரொம்ப ரகலையே பண்ணிட்டேன். அவங்க வந்து அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டாங்க, நர்ஸு டாக்டர் எல்லாமே டென்ஷன் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் தானாலும் என்னால் முடியல. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே வந்து என்ன இன்னும் பிறக்காம இருக்கு, இன்னும் வெளியே வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே 2 3 டாக்டர்லாம் சேர்ந்து ரொம்ப வந்து அவங்களே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உடனே எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சைடு கர்ப்பப்பை வாய் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகியும், ஒரு சைடு வந்து ஓப்பனே ஆகாமே வந்து இருந்திருக்கு. ஒரு சைடு தலை வந்து பாப்பா வந்து இறங்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கா, இன்னொரு சைடு அவளால் வர முடியல.
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் ஆயிரும். பனி கூட நீர் வேற இல்லை, அதனால மூச்சு திணறல் ஆயிரும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு டாக்டர் மலையாளத்துல பேசுறாங்க. அப்படி வந்து அவங்களுக்குள்ளே வந்து டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை. வெளியே போயிட்டு சைன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணிடுவோம், இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமா இருக்கும், முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தோம்னா முடியாது, ஏன்னா 12:30 கிட்ட ஆயிட்டு. ஏன்னா முந்தின நாள் நைட்ல இருந்தே வலியை அனுபவிச்சு அனுபவிச்சு பிறக்க முடியாத கண்டிஷன் தெரிஞ்சு போச்சு டாக்டர்ஸ்க்கு. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இனி வர வழியே கிடையாது, தாயும் பிள்ளையும் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஆப்ரேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். அதில் இவங்ககிட்ட போய் சைன் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க மனசு எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க, இங்கெல்லாம் சைனை போட்டு கொடுத்துட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் என்னடா இது, இவ்வளோ நேரம் வலியை அனுபவிச்சுட்டு இன்னும் ஆப்ரேஷனா, அந்த வழியை அனுபவிக்கணுமா? அதில் இல்லை எனக்கு வேண்டாம், நான் இப்படியே பெற்றுறேன்னு. இல்லை முடியாதுமா, ரொம்ப சீரியஸாக இருக்குது குழந்தைக்கு, இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் தான் குழந்தை நல்லபடியாக வெளியே வரும்ட்டாங்க. இதில் என்னடா இது புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு இடத்துல சொல்லிட்டேன். ஏன்னா வலியும் தாங்க முடியல, அவ்வளோ வலி. இந்த வலியெல்லாம் கடவுளை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அம்மாவுக்குலாம் நம்மலாம் வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருப்போம். நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப திட்டியிருக்கேன், பண்ணியிருக்கேன். அந்த டைமில் நம்ம அம்மாவும் இப்படி தானே நம்மளை வலிச்சு பெற்றிருப்பா அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டக்கு டக்குன்னு ரெட்டை ஜடை ஒவ்வொரு இங்கே ஒரு அக்கா போடுறாங்க, இங்கே ஒரு அக்கா போடுறாங்க, டக்கு டக்குன்னு போட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு மேலே கொண்டு போயாச்சு, ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போயாச்சு. அங்கே பார்த்தா அனஸ்தேசியா போடுற டாக்டர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து 1 மினிட் அப்படின்ட்டு அந்த கிளாஸ் மாதிரி தான் இருந்துச்சு, அவங்க பேசுனதுலாம் கேட்கல. 1 மினிட் இருங்க வாரேன் அப்படின்ட்டு கையை அசைக்கிறது மட்டும் தெரிஞ்சுது எனக்கு. அப்புறம் நான் வாங்க சீக்கிரம் வாங்க, என்னால் வலி தாங்க முடியல, சீக்கிரம் வாங்க, ஊசி போட்டு என்னையாவது மறக்க வைங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இருந்தேன். அப்புறம் வந்து அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு ஊசி போடுறது கூட அந்த வலி கூட தெரியலங்க. எனக்கு எந்திரிச்சு வந்து குனிஞ்சு உட்காருன்னு சொன்னாங்க. என்னால் முடியாது. அப்புறம் வந்து டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க, இல்லை அவங்களால முடியாது, சைடில் படுக்க வச்சு நம்ம வந்து திரும்பி போட்டுருவோம் ஊசி அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் இப்படி திரும்பி தான் படுத்திருந்தேன். எதுவுமே ஊசி போட்டதே தெரியலங்க. அவ்வளோக்குள்ள பெயின், எனக்கு நார்மல் டெலிவரிக்கான பெயின் அவ்வளோக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு அந்த ஊசி வலி வந்து பெருசாகவே தெரியலை. ஊசி வந்து போட்டுட்டாங்க. போட்டு வந்து ஃபுல்லாக நான் வந்து என்னையே மறந்துட்டே இருக்கேன். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே கேட்கல. ஒரு கையை மட்டும் ஒரு டாக்டர் பிடிச்சிட்டு கையை எப்படி அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த அனஸ்தேசியா போட்ட டாக்டர் வந்து இப்படி கையை வந்து இப்படி அடிச்சு அந்த கன்னத்தை அடிச்சுட்டே இருக்காங்க. நான் பேசுறது கேட்குதாமான்னு. அது மட்டும் ஏதோ யாரோ ஒரு ஆள் இப்படி பண்ண மாதிரி இருக்கு. அது மட்டும் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சது. அப்புறம் வந்து நான் என்னன்னா அப்போ அழுறத கண்டிப்பா கேட்டே ஆகணும், என் பிள்ளை அழுற சவுண்டு என் காதுல கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கேட்டுறணும், பாப்பா அழுறது கேட்டுறணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா வெளியே எடுக்கும்போது வந்து இந்த அனஸ்தேசியா டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இப்போ உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுத்த மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து பயந்துடக்கூடாது, உடம்ப ஷேக் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அடிச்சுட்டு இப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் கேட்குது, அது மட்டும் ஓரளவுக்கு கேட்குது. அதே மாதிரி என்கிட்ட இதையோ ஒன்று எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு வந்து தெரியலை. தெரியாது, எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு, எனக்கு வந்து தெரியலை, ஏன்னே தெரியல. நான் ஃபுல் மைண்டு வந்து பாப்பா அழுகிறத கேட்கணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எந்த சவுண்டுமே லாஸ்ட் வரைக்கும் என்னால் கேட்கவே முடியலை. பாப்பா ரொம்ப அழுதான்னு வெளியே உள்ளவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே வந்து தங்கச்சி ஹஸ்பண்ட் எல்லாரும் பார்த்துட்டு என்ன இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு மாதிரி கத்திரி கலரில் வந்து இருந்திருக்கா. கொஞ்சம் நல்லா இல்லை, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்துட்டு மனசுக்குள்ள நினச்சிருக்காங்க, இப்படியே தான் இருக்குமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன வெளியே கொண்டு வராங்க, ஐசியூக்கு கொண்டு போனாங்க. அப்போ வந்து என்ன ரூமுக்குலாம் உடனே அனுப்பலைங்க, நேராக ஐசியூக்கு கொண்டு போயிட்டாங்க. பிளட்டு வேற கம்மியாக இருந்துச்சு, பிளட்டு ஏற்றணுங்கிறதுனால ஐசியூக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போயிட்டு என்னாச்சு, வெளியே போகும்போது வந்து யாராவது தட்டி பாருங்க, அவங்க முழிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து ஒபிலான்னு கூப்பிட்டாங்க. நான் இப்படி கண்ணதோரம் இப்படி பார்த்தேன், அதெல்லாம் எனக்கு தெரியலை. அவங்க வந்து சொன்னாங்க நான் அப்படி பார்த்தேன்ட்டு, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைங்க. அப்புறம் ஐசியூ போயிட்டேன். ஐசியூ போயிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 நாள் ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக ஐசியூவில் இருந்தேன். மறுநாள் தான் என்னை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. பாப்பாவே மறுநாள் தான் நல்லா பார்க்க முடிஞ்சது.
ரொம்பவே அழகா க்யூட்டாக இருந்தா. அவங்க சொன்ன மாதிரிலாம் இல்லை, கத்திரிப்பு கலர்லாம் இல்லை. நேரம் ஆக ஆக வந்து நல்லாவே கலராக தான் இருந்தா, ரொம்ப கலராக இருந்தா, ரொம்ப அழகா இருந்தா. எனக்கு அந்த அந்த ஃபேஸ் இன்னும் எனக்கு வந்து ஞாபகத்தில் இருக்குது. இந்த முடி வந்து கத்தி மாதிரி இது ஃபுல்லாகவே இந்த இந்த இது ஃபுல்லாகவே நீண்டுட்டு இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் வந்து 10 டேஸ் கழிச்சு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு திரும்ப வந்தோம். சந்தோஷமான விஷயம், எங்களுக்கு பெண் குழந்தை வந்து இருக்கா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பாப்பா உண்டாகி நான் வந்து பாப்பா 3வது வருஷம் தான் எனக்கு வந்து பிறந்தா. ரொம்பவே சந்தோஷம். பெரிய பொக்கிஷம் தான் அவ எங்களுக்கு. பெரிய டாஸ்க்கே எங்கள் லைஃப்பில் வந்து பெரிய டாஸ்க். அவளை நல்லபடியாக வளர்த்து ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றது தான் கடவுள் எங்களுக்கு வச்சிருக்கிற பரீட்சை. நாங்கள் நல்லபடியாக ஜெயிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டெலிவரி ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. ரொம்ப நீண்டுகிட்டே வந்திருக்கோம், மொக்க போடுற மாதிரி பேசிட்டேன்னா ப்ளீஸ் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களிடம் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.